திருச்சிற்றம்பலம். 40வது நாயனார் நரசிங்க முனையரையர் நாயனார் புராணம். மெய்யடிய நரசிங்க முறையரையர்க்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் கூறுகிறார். திருமுனைப்பாடி நாட்டை ஆட்சி செய்த சிற்றரசர் நரசிங்க முனையர் சிவத்தொண்டும் சிவனடியார் தொண்டும் வாழ்வின் குறிக்கோள் என வாழ்ந்து வந்தார். அவர் திருவாதிரை நாளன்று அனைத்து அடியார்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பூஜை செய்து உணவு கொடுத்து 100 பொற்காசுகள் வீதம் அனைவருக்கும் அளித்து இன்புற்று வந்தார். இவ்வாறு நடந்து வரும் வேளையில் ஒரு முறை இவ்வடியார் கூட்டத்தில் காம குறிப்புடன் மானம் இழந்தவராகிய ஊனமுடைய உடம்புடன் வரும் ஒருவரை கண்டு பக்கத்தில் உள்ளவர்கள் இகழ்ச்சி குறிப்புடன் ஒதுங்கிவிட நரசிங்க முனையர் அவர்களை பார்த்து, சீலம் இல்லரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞானம் இகழ்தல் தகாது என்று கூறி அவருக்கு 200 பொற்காசுகளை வழங்கி விடை கொடுத்தார். வந்தவர் சிவனடியார் அல்ல என்று தெரிந்திருந்தும் அவருக்கு இரட்டிப்பான பரிசினை வழங்கினார் நரசிங்க முனையர். இச்செயலின் அடிப்படையை சிறிது சிந்தித்தல் வேண்டும். சிவனடியார் வேடமிட்டவன் யாராக இருப்பினும் அவனை பற்றி ஆராயவோ இகழவோ கூடாது என்பது இந்நாட்டு பெரியவர்கள் கண்ட உண்மை. அரசர் மதிப்பு கொடுத்தது சிவனடியார் வேடத்திற்கு தானே தவிர அந்த வேடத்தை தாங்கியவருக்கு அல்ல. சிவனடியார் வேடத்தை நல்லவர், தீயவர், கற்றவர், கல்லாதவர் என எவர் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். வேடம் தாங்கியவர்களை ஆராய தொடங்கினால் அந்த வேடத்திற்கு மதிப்பு கொடுப்பதாக ஆகாது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் இளம் வயதில் அவருக்கு அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்பதாகும். குழந்தை பருவத்தில் நம்பி ஆரூரர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவ்வழியே வந்த நரசிங்க முனையர் குழந்தையின் அழகை கண்டு வியந்தார். அக்குழந்தையை தான் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. உடனே பெற்றோர்களிடம் சென்று பேசி அக்குழந்தையை தன் மகனாக பெற்றுக் கொண்டார் நரசிங்க முனையர். அரச குடும்பத்தின் குழந்தையாக மாறிய நம்பி ஆரூரர் அருங்கலைகளையும் அறிவு களஞ்சியங்களையும் கற்றறியும் வாய்ப்பை பெற்றார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவப்பற்று மிகுந்த நரசிங்க முனையர் இறுதியாக இறைவனடி சேர்ந்தார். அனைத்து அன்பர்களும் நரசிங்க முனையர் திருவடி பணிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.